ஓம் சாந்தி 20/1/25. பாபா முரளினுடைய தலைப்பு சொல்றார், மீட்டே பच्चे ज्ञान की धारणा के साथ साथ सतयुगी राजाई के लिए याद और पवित्रता का बल भी जमा करो. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையுடன் சத்யுக ராஜ்யம் செய்வதற்காக பாபா நினைவு மற்றும் தூய்மையினுடைய பலத்தையும் சேமிப்பு செய்யுங்கள். ஞானத்தோட தாரணை இருந்ததுன்னா சத்யுக ராஜ்யத்துக்கு பாபா நினைவு வேணும், தூய்மை பலம் வேணும். இதையும் சேமிக்கணும். கேள்வி, अभी तुम बच्चों के पुरुषार्थ का क्या लक्ष्य होना चाहिए? உங்க முயற்சியினுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? சதா குஷி மே रहना, சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். बहुत बहुत मीठा बनना, ரொம்ப ரொம்ப இனிமையானவராக இருக்க வேண்டும். सबको प्रेम से बोलना, அனைவருடனும் அன்பாக பேச வேண்டும். यही तुम्हारे पुरुषार्थ का लक्ष्य हो, இதுதான் உங்களுடைய முயற்சியினுடைய லட்சியமாகும், புருஷார்த்தத்தினுடைய லட்சியமாகும். इससे तुम सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण बनेंगे. இந்த லட்சியத்தின் மூலமாக நீங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவராகவும் 16 கலைகளால் நிரம்ப பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால நம்ம முயற்சிக்கான லட்சியம் என்ன, முயற்சி பண்றோம், எதை அடையறதுக்கு எந்த லட்சியம் இருக்க வேண்டும்ங்கிறத பாபா தெளிவா சொல்லிட்டார். நெக்ஸ்ட் क्वेश्चन, जिनके कर्म श्रेष्ठ ही उनकी निशानी क्या होगी? யாருடைய செயல் சிரேஷ்டமாக இருக்குதோ அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? उनके द्वारे किसी को भी दुख नहीं पहुंचेगा. பாபா சொல்றாரு, எவ்வளவு அழகான பாயிண்ட் பாருங்க. சிரேஷ்ட காரியம் செய்யக்கூடியவர்கள் மூலம் யாருக்கும் துக்கம் சென்றடைய முடியாது. जैसे बाप दुख हरता सुख करता, ऐसे श्रेष्ठ कर्म करने वाले भी दुख हरता सुख करता होंगे. எப்படி பாபாவுக்கு மகிமை உண்டு, துக்கங்களை அகற்றி சுகமளிப்பவர். அந்த மகிமை சிரேஷ்ட கர்மா செய்யக்கூடியவர்களுக்கும் பாபா சொல்றார், அனைவரின் துக்கத்தை அகற்றி சுகம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் சிரேஷ்ட கர்மா. அவங்களுடைய அடையாளம் யாருக்கும் துக்கத்தை கொண்டு சேர்க்க மாட்டாங்க. கீத் சோடுபிதே ஆகாஷ சிம்ஹாசன், ஹே பகவான், உங்களுடைய ஆகாஷ சிம்ஹாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாங்க பிரபு அப்படிங்கிற பாடல். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना. ये मीठे मीठे रूहानी बच्चे किसने कहा? இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று உங்களை அழைத்தது யார்? பாப் தோனோ பாபானே கஹா, 2 தந்தை 2 அப்பா, சிவ பாபா பிரம்மா பாபா இருவரும் உங்களை அழைத்தார்கள். निराकार ने भी कहा, साकार ने भी कहा, इसलिए इनको कहा जाता बाप दादा. நிராகார் பாபாவும் உங்களுக்கு பாலனை அளிக்கிறார், சாக்கார பிரம்மா பாபாவும் பாலனை அளிக்கிறார். இருவரின் டைரக்ஷன் கிடைக்குது, இருவரின் சந்திப்பு நடக்குது. ஆகவே இதைதான் பாப்பு தாதான்னு சொல்லப்படுது. दाता है साकारी, ये गीत तो भक्ति मार्ग के. பிரம்மா பாபா தாதா இருக்கிறதுலே அவர் சாக்கார மனிதன், நம்மளை போல ஒரு மனிதன். இந்த பாட்டு கூட பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டது. எந்த பாடல்? ஆகாஷ சிம்ஹாசனத்தை இறங்கி இந்த பூமிக்கு வாருங்கள் பிரபு என்று, எங்களை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு பாடப்பட்ட பாடல். வச்சு ஜான்தி பாபா ஆயா ஹுவா, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, பாபா வந்துள்ளார். பாபானே சிருஷ்டி
सारे सृष्टि चक्र का ज्ञान बुद्धि में बिठाया. பாபா ஃபுல் சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை புத்தியில் கொடுத்து விட்டார். बच्चों की बुद्धि में है कि हमने 84 ஜனம் பூரே किए. பாபா சொல்றார், உங்க புத்தியில இந்த ஞானம் உள்ளது. 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். நாட்டக் பூரா ஹுவா. இப்பொழுது நாடகம் முடிவு பெறுகின்றது. அபு ஹம்கோ பாவன் பன்னா ஹே. இப்போ நீங்கள் தூய்மை பெற வேண்டும். யோக் வ யாதுசே. யோகம் மற்றும் பாபா நினைவு மூலமாக என்ன பண்ணணும்? தூய்மை பெற வேண்டும். எவ்வளோ அழகான வரி சொல்றார். याद और नॉलेज ये दोनों हर बात में चलता है. ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபாவுடைய நினைவும் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துல பாபாவுடைய ஞானமும் இருக்க வேண்டும். ரெண்டுமே இருக்கணுங்கிறார். जो ज्ञान बाप में है वो भी मिली है तो नॉलेज को भी धारण करना है. எந்த ஞானம் பாபாவிடம் இருக்கின்றதோ அந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பாபா சொல்றார், அந்த ஞானத்தை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். राजाई के लिए बाबा को राजाई के लिए बाप बच्चों को योग और पवित्रता भी सिखलाते हैं. ராஜ்யம் செய்வதற்காக பாபா குழந்தைகளுக்கு யோகத்தையும் தூய்மையாக எப்படி இருப்பது என்பதையும் கற்றுத்தருகின்றார். தும் பவித்ர பி பன்தே ஹோ. பாபா சொல்ற, நீங்க பவித்திர ஆத்மாவாக இருக்கிறீங்க. பாபா சே ராஜாய் பி லேத்தே ஹோ. பாபாட்டே இந்த ராஜ்யத்தையும் அடைகின்றீர்கள். பாபா அப்னே சே பி ஜாதா மர்தபா தேத்தே ஹே. பாபா தன்னை காட்டிலும் அதிக பதவி குழந்தைகளுக்கு தருகிறார். 84 ஜனம் லேத்தே லேத்தே மர்தபா கவா தேத்தே ஹோ. 84 பிறவிகளை எடுத்து எடுத்து நீங்க பதவியை இழந்து விட்டீர்கள். ஏன் நாலேஜ் தும் பச்சோம் கோ அபி மிலி ஹே. இந்த ஞானம் என்பது இப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கிறது. உன்சே ஊஞ்ச் பன்னைக்கு நாலேஜ் உன்சே ஊஞ்ச் பாப் துவாரா மிலி ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா ஆகிறதுக்கான இந்த கல்வி, படிப்பினை, போதனை உயர்ந்தவர் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. बच्चे जानते अभी हम जैसे कि बाप दादा के घर में बैठे हैं. பாபா சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது? பாப் தாதாவுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். ஏ பிரம்மா மாபிகே. இந்த பிரம்மா பாபா நமக்கு யாரு? தாயாக இருக்கார். வ பாப் தோ அலகு ஹே பாக்கி ஏ மாபி ஹே. சிவபாபா அப்பா அவர் வேற, ஆனா இவர் நமக்கு தாயாகவும் இருக்கார். परंतु मेल का चोला होने कारण माता मुकरर कर दी है. பாபா அம்மாவாக இருந்தாலும் பாபா அவருடைய உடல் மேல், அவர் ஒரு ஆண். அதனால மாதா ஜெகதம்பா மம்மாவை பாபா என்ன பண்ணியிருக்காரு? பாபா மம்மாவை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தாய் ரூபத்தில், தாய் ஸ்தானத்தில் இன்காபே அடாப்ட் கியா ஜாத்தா. அவர்களையும் பாபா அடாப்ட் எடுத்திருக்கார். உன்சே ஃபிர் ரச்சனா ஹுயி. ரச்சனா பி அடாப்டடு ஹே. அவங்க மூலமாக தான் ஞானம் கொடுக்குறார். சிவபாபா குப்தமாக பிரம்மா பாபா மூலமாக ஞானம் கொடுக்குறார். பிரம்மா பாபா மீன்ஸ் பாப் தாதா இருவரும் மம்மாவோட முன்னாடி வைத்து மம்மா மூலமாக இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சேர்க்குறாங்க. அடாப்ட் எடுத்து மம்மாவை அடாப்ட் எடுத்து அவங்க மூலமாக சேர்க்குறாங்க. சிவபாபா கபி கிஸ்கோ துக் நஹி தேத்தே. சிவபாபா ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுத்ததில்லை. பாப் கேத்தே கி मैं कल्प कल्प तुम बच्चों को बेहद की कहानी सुनाता हूँ. நான் கல்பா கல்பா வந்து குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆன்மீக கதையை கூறுகின்றேன். तुम्हारी बुद्धि में है कि अपने घर जाएंगे फिर नई दुनिया में आएंगे. இந்த படிப்பு, இந்த கதையின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம வீட்டிற்கு சென்று விடுவோம், மீண்டும் நாம் புதிய ராஜ்யத்திற்கு வந்து விடுவோம். एक दो को गाली देते कांटा लगाते रहते हैं. பாபா சொல்றார், இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். ஆகையினால ஒருவருக்கொருவர் நிந்தனை செய்து திட்டிக் கொண்டு முட்களை குத்துகின்றனர். முள்ளால குத்துறாங்க எல்லாரையும்.
ஏ காட்டோं का जंगल, இது முள் நிறைஞ்ச காடுங்கிறார் பாபா. வகை फूलों का बगीचा, அது புஷ்பங்கள் நிறைந்த பூந்தோட்டம். ஜங்கிள் போத் படா ஹோத்தா ஹே, பாபா சொல்றார் காடு ரொம்ப பெருசாயிட்டே போகுது. கார்டன் போத்து சோட்டா ஹோத்தா, கார்டன் மலர்கள் நிறைஞ்ச புஷ்பங்கள் நிறைஞ்ச கார்டன் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, சின்னமாயிட்டே போகுது. கார்டன் படா நகி ஹோத்தா, இந்த கார்டன் பெருசாக மாட்டேங்குது. பச்சி சமஸ்தே பரோபர் இஸ் சமய ஏ படா பாரி காண்டோं का ஜங்கிள் ஹே. நமக்கு இது தெரிஞ்சிட்டு மிகப்பெரிய ஒரு முள்காடு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு. சத்தியுக में फूलों का बगीचा कितना छोटा होगा, சத்தியுகத்தில் புஷ்பங்கள் நிறைஞ்ச ஒரு பூந்தோட்டம் எவ்வளோ சின்னமா இருக்கும். ஏ பாத்தையும் தும் பச்சோं में भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझते हैं. இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக புரிஞ்சிருக்காங்க. जिनमें ज्ञान और योग नहीं है, सर्विस में तत्पर नहीं है, अंदर में इतनी खुशी नहीं रहती है. யாருக்கு ஞானம் யோகத்தில் ஆர்வம் இல்லையோ, சேவையில் ஆர்வம் இல்லையோ, அவர்களுக்கு சந்தோஷம் என்பது இருக்காது. अच्छा, धारणेக்கான முக்கிய பாயிண்ட். फर्स्ट पॉइंट, बाप द्वारा मिली हुई नॉलेज वर्षे को स्मृति में रख सदैव हर्षित रहो. பாபா மூலம் கிடைக்கப்பெற்ற ஞானத்தையும் ஆஸ்தியையும் நினைவில் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்க. ஞான ஒரு யோகுகே தோ சர்வீஸ் பர் தத்பர் ரஹோ. ஞானம் மற்றும் யோகம் இது ரெண்டின் மூலமாக எப்போதுமே சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சுகதாம் சாந்திதாம் கோ யாது கர்னா ஹே. சுகமான உலகத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவில் வைங்க. இன் தேவதாம் ஜெய்சா மீட்டா பன்னா ஹே. இந்த தேவதைகளைப் போல நீங்களும் இனிமையானவராக இருக்க வேண்டும். அப்பார் குஷி மே ரஹனா ஹே, அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ரூஹானி டீச்சர் பன் ஞான் கா தான் கர்னா ஹே. ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. தேஹ் சம்பந்த் और वैभवों के बंधन से स्वतंत्र बाप समान कर्मातीत भव. தேகம், சம்பந்தங்கள், வைபவங்கள் இதனுடைய பந்தனங்களிலிருந்து சுதந்திரமாக பாபாவை போல கர்மாத்தீத் ஆகுங்கள். நிமித்தமாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டே ஆன்மீக சொரூபத்தில் யார் இருக்கின்றார்களோ, மோகம் கிடையாது அவங்களுக்கு குடும்பத்தில், ஆனால் நிமித்தமாக இருந்து அவங்க காரியத்தை செய்கிறாங்க. எப்பொழுது அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்குது, பாபா வீட்டுக்கு வாங்கன்னு உடனே வந்துடுறாங்க. பிகுல் பஜே तो सोचने में ही समय न चला जाए तब कहेंगे नष्टम होगा. விஷில் அடித்த உடனே நேரம் எடுக்காமல் நினைக்கிறதுக்கே யோசிக்கவே நேரம் போயிடக்கூடாது. செகண்டில் விஷில் அடித்த செகண்டில் அந்த ஸ்திதிக்கு வந்துடணும். அப்போ தான் நஷ்டமோகா ஆக முடியும். அதுக்கு பேர் தான் நஷ்டமோகா. इसलिए सदैव अपने को चेक करो, देख का संबंध का वैभव का बंधन अपनी ओर खींचता तो नहीं. ஆகவே தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. தேகம், தன்னுடைய சம்பந்தங்கள், தன்னுடைய வைபவத்தின் பந்தனம் என் பக்கம் இழுக்கவில்லை தானே, செக் பண்ணுங்க. ஜஹா பந்தன் ஹோகா வஹா ஆகர்ஷன் ஹோகி. எங்கே பந்தனம் இருக்குமோ அங்கே ஆகர்ஷணை இருக்கும். லேக்கின் ஜோ स्वतंत्र है वे बाप समान कर्माती स्थिति के समीप हैं. ஆனால் யார் சுதந்திரமாக இருக்காங்களோ அவங்க பாப் சமான் கர்மாதி ஸ்திதிக்கு நெருக்கத்தில் இருக்கின்றார்கள். ஸ்லோகன், स्नेह और सहयोग के साथ शक्ति स्वरूप बनो तो राजधानी में नंबर आगे मिल जाएगा. அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தி சொரூபமாகவும் ஆகிவிடுங்கள். அப்பொழுது ராஜ்யத்தில் நீங்கள் நம்பர் முன்னாடி வந்து விடலாம்.
அடுத்து பாபா மனசா சேவைக்காக சொல்கிறாங்க, जितना अभी तन मन धन समय लगाते हो उसे मनसा शक्तियों द्वारा सेवा करने से बहुत थोड़े समय में सफलता ज़्यादा मिलती है. எவ்வளோ நீங்கள் உடலால், மனதால், செல்வத்தால், நேரத்தால், இதால் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ, இதைவிட மனதினுடைய சக்தி மூலமாக நீங்கள் சேவை செய்யும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் அதிக பலன், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். अभी जो अपने प्रति कभी कभी मेहनत नहीं कर पड़ती है, अपनी नेचर को परिवर्तन करने की, संगठन में चलने की व सेवा में सफलता कभी कम देखी, दिल शिकस्त होने की, ये सब समाप्त हो जाएगी. அவ்வப்பொழுது நமக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்ம நேச்சரை மாற்றிக்க முடியல, எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது வெற்றி கொஞ்சம் குறைவாக கிடைக்குதுன்னா நமக்கு மனசோர்வு வருது. இது எல்லா காரணங்களும் அழிந்துவிடும். எப்போ மனசா சேவை நம்ம செய்யும்போது மனசில் அந்த பலம், தைரியம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேச்சர் வந்துடும். ஓம் சாந்தி.